தவறு பண்ணப்படும்படி நாம் தூண்டப்படுகிற பொழுது, ஸ்தோத்திரம், தேவனது வார்த்தைக்கு விரோதமானதை செய்யப்படும்படி நாம் தூண்டப்படுகிற பொழுது, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லாது இருப்பானாக. ஏனென்றால் தேவன் பொல்லாங்கினால் ஒரு மனிதனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆனாலும் தேவன் சோதிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதித்து பார்க்கிறவர். அப்போ அவர் என்ன சோதனை பண்ணுகிறார் என்றால், அவரது சோதனைக்கு டெஸ்ட் என்று பெயர். டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? பரீட்சை. பரீட்சை எப்போ வைப்பாங்க? ஸ்தோத்திரம், படிச்சு கொடுத்த பிற்பாடு பரீட்சை வைப்பாங்க. அல்லேலூயா. பிறந்த பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் 4 வயசுல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு முத நாளே பரீட்சை என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. 1 வருஷம் படிச்சு கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வருஷம் என்ன செய்வாங்க? படிச்சு கொடுப்பாங்க. எது நல்லது, எது கெட்டது, ஸ்தோத்திரம், நீ எப்படி நடக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு 1 வருடம் தன்னுடைய அறிவில் என்னதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. தன்னால எந்த விதத்தில் அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அப்படி கற்றுக் கொடுத்த பிற்பாடு அவன் எல்லாம் கற்று தேறி இருக்கிறானா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. இந்த பரீட்சையில 2 நடக்கலாம். 1 பாஸ் ஆகலாம், இல்லைன்னா ஃபெயில் ஆகலாம். அதற்கு ஸ்தோத்திரம். 1 ஜெயிக்கலாம், இல்லைன்னா தோக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த பரீட்சையில ஜெயிக்கிறவன் இன்னமும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த பரீட்சையில தோற்கிறவன் விழுந்து விடாமல் திரும்ப எழும்பி ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ எதுல இருக்கிறாய் அப்படிங்கிறத தேவன் உனக்கு வெளிப்படுத்துவதற்காக உன்னை சோதித்து பார்க்கிறவர் கர்த்தர். அப்படி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவன் சில நேரங்களிலே தன்னுடைய ஜீவனை தந்து நம்ம எல்லாம் மீட்டு கொண்டாரே. இந்த ஜனங்கள் என்ன எப்படி தேடுறாங்க, என்ன எப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுவதற்காக மனிதனை சோதித்து பார்க்கிறவர். அல்லேலூயா. தேவன் டெம்ப்ட் பண்ணுகிறவர் அல்ல, தூண்டுகிறவர் அல்ல, பரீட்சை வைக்கிறவர்.